இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மத்தியானம் தானே மீட்டிங்? ஆமாம்மா. எடுத்துங்க தம்பி. தேங்க்ஸ்ங்க. இதையெல்லாம் நீங்க எடுத்துட்டு வரீங்க, போய் கல்யாண வேலையை பாருங்க. நீங்க எல்லாரும் எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்து பெருமைப்படுத்திருக்கீங்க. நான் இதை கூட செய்யக்கூடாது ஐயா. தேங்க்யூ. இந்தாங்கம்மா. தேங்க்யூ. இந்தாங்கம்மா, எடுத்துங்க. என்ன பால் போட்டாலும் கோல் போடுறாளே, விடக்கூடாது, நாமளும் விடாம அடிக்கணும். அக்கா, மரியாதையெல்லாம் மனசுலயே இருந்த போதும் அக்கா, அத கொஞ்சமாவது வெளியில காட்டணும்ல. இல்லக்கா, எல்லாருக்கும் கொடுக்குற அதே டம்ளர்ல உங்களுக்கும் காஃபி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேற டம்ளர்ல கொடுக்கணுங்கிற நாகரிகம் தெரியாதா உங்களுக்கு? எல்லாருக்கும் குடுக்கற மாதிரி எனக்கும் கொடுத்திருக்காங்க. இதுல உனக்கு என்ன மரியாதை குறைவா போச்சு? என்னக்கா நீங்க இப்படி பேசுறீங்க? எல்லாரும் நீங்களும் ஒன்னா. உங்களுக்கு வெள்ளி டம்ளர்ல தான் காஃபி கொடுக்கணும், அது கூட தெரியல இந்த ஆளுக்கு. வெள்ளி டம்ளர்ல கொடுத்திருந்தா மட்டும் அதுல என்ன வேற காஃபியா ஊத்தி கொடுக்க போறாங்க? எல்லாரும் குடிக்கிற காஃபியை தானே ஊத்தி கொடுப்பாங்க. அப்போ அத மரியாதை குறைச்சல்னு சொல்வியா? ஏன் வனஜா இப்படி இருக்க? காஃபியை குடி. திரும்புமா. நல்லா இரு. அங்க போ. பா, அம்மா இப்ப நல்ல மூட்ல இருக்காங்க. எப்படியாவது பேசி ப்ரோ கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிருங்கப்பா. கண்டிப்பா வாங்கிடலாம், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. வாமா. வாமா. பெத்தவங்க மனசு காயப்படக்கூடாதுன்னு மாப்பிள்ளையும், மக மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு பெத்தவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்காங்கல்ல. ஆமா. ஓம் பிரகிருத்யே நமஹ, ஓம் விக்ருத்யே நமஹ, ஓம் வித்யாயே நமஹ, ஓம் சர்வபூத ஹிதப்ரதாயே நமஹ, ஓம் ஸ்ரத்தாயே நமஹ, ஓம் விபுத்யே நமஹ, ஓம் சுரப்யே நமஹ, ஓம் பரமாத்மிகாயே நமஹ, ஓம் வாச்சே நமஹ, ஓம் பத்மாலயாயே நமஹ. அம்மா, நீங்க வந்து இந்த தாலி எடுத்து கொடுத்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்மா. வாங்கம்மா. நான் தாலி எடுத்து கொடுக்கறத விட பெத்தவங்க உங்க கையால தாலி எடுத்து பையனை கட்ட சொல்லுங்க. ஆதிக்கடவுர் பரம்பரையோட முன்னாடி நீங்க வந்து தாலி எடுத்து கொடுத்தாதான் எங்களுக்கு சந்தோஷம். ரொம்ப முக்கியம் இப்போ தாலி எடுத்து கொடுக்கணும். வாங்கம்மா. ஆமாமா, நீங்க வந்து தாலி எடுத்து கொடுத்தா என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்குமா. இது பாருங்க, தப்பா எடுத்துக்க வேண்டாம். பெத்தவங்க ஆசீர்வாதத்தை விட மத்தவங்க ஆசீர்வாதம் சிறந்ததும் இல்ல, உயர்ந்ததும் இல்ல. அதனால பெத்தவங்க கையால தாலி எடுத்து கொடுங்க. நான் அட்சதை போட்டு வாழ்த்துறேன். ஆதிக்கடவுர் பரம்பரையை சேர்ந்தவங்க கல்யாணத்துல வழி வழியா உங்க குடும்பத்திலிருந்து தாலி எடுத்து கொடுக்கறதானுமா முறை. அதனால நீங்க வந்து தாலி எடுத்து கொடுக்கறதா எங்களுக்கு கௌரவமா இருக்கும். அகிலா, உங்களுக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் தான் தாலி எடுத்து கொடுக்க முடியாதுன்னு இவ்ளோ நேரமா நான் சுகா சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அத புரிஞ்சுக்கிற புத்தி இல்லையா உங்களுக்கெல்லாம்? சாதாரண குடும்பத்தை சேர்ந்த கல்யாணமா இருந்தா எப்படி வேணாலும் நடக்கட்டும், பரவாயில்லன்னு நான் தாலி எடுத்து கொடுத்திருப்பேன். ஆனா இது ஆதிக்கடவுர் பரம்பரையை சேர்ந்தவங்க குடும்ப கல்யாணம். இங்க எல்லாமே முறையா நடக்கணும்.
ஆனா என்ன இங்க எல்லாமே முறையா நடக்குதா? சொல்லுங்க. முறைய பத்தியும் மரியாதைய பத்தியும் கௌரவத்தை பத்தியும் பேசுனீங்களே, ஆதிக்கடவுர் பரம்பரையை சேர்ந்த நீங்க உங்களை விட அந்தஸ்துல குறைஞ்சவங்க கிட்ட சம்பந்தம் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு கௌரவமா? ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு பொருத்தமே இல்லாத உங்ககிட்ட வேலை பாக்குற மேனேஜரோட பொண்ண நீங்க வீட்டு மருமகளா ஏத்துப்பீங்க. அதுக்கு நான் இங்க வந்து தாலி எடுத்து கொடுத்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணுமா? நான் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி. ஆதிக்கடவுர் பரம்பரை கௌரவத்துக்கோ இல்ல அந்தஸ்துக்கோ இல்ல மரியாதைக்கோ குறைவா நடக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் என்னால ஏத்துக்க முடியாது. இப்ப கூட நான் அட்சதை போட்டு வாழ்த்துறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். ஆனா தாலி எடுத்து கொடுத்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க மாட்டேன். நான் அப்படி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சா இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி பரம்பரைக்கு நான் ஒரு தப்பான முன்னுதாரணம் ஆயிடுவேன். அப்படி ஒரு தப்ப ஒரு நாளும் நான் செய்ய மாட்டேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் எனக்கு என் பரம்பரை கௌரவம், அந்தஸ்து, மரியாதை மட்டும்தான் முக்கியம். மாமா, இப்போ என்ன நடந்துச்சுன்னு இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் டென்ஷனா இருக்கேன். அப்பாவுக்கு ஃபோன் பண்ணா அவர் நேர்ல வந்து சொல்றேன்றாரு. அதான் இன்னும் டென்ஷன் அதிகமாகுது. கல்யாணத்துக்கு போனவங்க இப்ப வந்துருவாங்க மாமா. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களை இப்படி பாக்குறது எனக்கு கவலையா இருக்கு. வரும்போது தெரிஞ்சுக்கலான்றதுக்கு இது ஒன்றும் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் இல்லை. நம்ம விஷயத்துல அம்மாவோட முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் என்னால் அமைதியாக இருக்க முடியாது.